மகனே மகளே, உன் தகப்பனுடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே, உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. நீ மகிழ்ச்சியாய் வாழ வேண்டுமா? முதலாவது கர்த்தரிடத்துல உண்மையாயிரு, உங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படி. சிம்பிள் சிம்பிள். இதுக்கு மேல வேற கிடையாது. ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுத்துறது அப்படியே பழக்கமாயிடும். ஜீசஸ் இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படி நினைக்கணும். சிங்கப்பூர்ல ஒரு 20 முறை போய் வந்திருக்கிறோம் ஊழியத்துக்கு, நான் என் மனைவியும். ஒரு 4வது முறை நினைக்கிறேன். 4வது முறை போறப்போ சர்ச்சில் பேசி முடிச்சுட்டேன். யாருக்காவது ப்ரேயர் பாயிண்ட் ப்ரேயர் இருந்தா பிரதர் கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணீங்கன்னா அந்த பாஸ்டர் சொன்னார். நான் பேசிட்டு டயர்டா உட்காந்துக்கிறேன். ஒரு 16 பேர் வந்து முட்டி போட்டாங்க, வாலிப பெண் பிள்ளைகள். ஒரு +2, நம்ம இந்தியாவில் +2 படிக்கிற அந்த அளவுக்கு வயசு, முட்டி போட்டுன்னு இருக்கிறாங்க. நெடு முட்டியெல்லாம் போட்டாங்க. கேட்டேன் ஃபர்ஸ்ட் அந்த டாக்டர், எஸ் கம் ஆன், வாட் இஸ் யுவர் ப்ரேயர் பாயிண்ட்? Uncle, please pray for me. I am so tired. Okay, tell your point. I can pray. What is your main prayer point? What is your problem? She told me, my boyfriend not phone to me. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு சிரிப்பா இருக்கு. என் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு போனே பண்ண மாட்டான். If I phone to him, you use off that phone. நான் போன் பண்ணா கூட ஆஃப் பண்ணிடுறான். So for what? Please pray for me. அதுக்கு 35,000 ரூபாய் செலவு பண்ணி இதுக்கு இந்த கன்றாவிக்கு ஜெபம் பண்றதுக்கு தான் நான் போனேன் சிங்கப்பூருக்கு. Is it necessary to your life, my dear daughter? எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, இப்போ 37 வயசு என் மகளுக்கு. அதனால அதுல என் பிள்ளைகள் தான். பெற்றால் தான் பிள்ளையா, வாங்கி வளர்த்தாலும் பிள்ளைகள் தான். அப்போ கேட்டோம் பாருங்க, வேற வழி இல்லை, பாவம் இல்லை. ஆண்டவருடைய துக்கத்தை நான் வெளிப்படுத்து. சில டைம்ல ஊழியக்காரங்களுக்கு ஆண்டவருடைய துக்கம் வரும். டாக்டர், இஸ் இட் நெசசரி டு யுவர் லைஃப்? யுவர் பேரண்ட்ஸ் ஸ்பெண்டிங் மோர் மணி ஃபார் யுவர் எஜுகேஷன். If you love boyfriend, you cannot pray, you cannot read Bible, you cannot love your parents, you cannot concentrate in your studies. This is not good in God's sight. மகளே, நீ இப்படியே இருந்தா அப்பா அம்மாவை நேசிக்க முடியாது, நீ பைபிள் படிக்க முடியாது, நீ ஜெபம் பண்ண முடியாது, சாப்பிட கூட முடியாது. ஒரு கிறிஸ்துவ பெண்ணா இருந்துகிட்டு நீ இப்படி இருக்கலாமான்னு கேட்ட. அந்த பெண்ணை கேட்ட கேள்வி, அந்த பெண் உட்பட எல்லாருமே அழுதுங்க. எல்லாருமே அதே கேஸு. 9th படிக்கிற அந்த வயசு வந்தாவே ஆளுக்கு ஒண்ணு பாய் ஃப்ரெண்டு. செல்போன் ஏன் வாங்கி கொடுத்துருக்குறாங்க அப்பா அம்மா? திடீர் தகவல், அப்பா மழை வந்துச்சுப்பா, தயவு செய்து வந்து என்ன கூட்டிகிட்டு போங்க. ஸ்கூல்ல இருந்து மகன் போன் பண்ணும், இல்ல மகன் போன் பண்ணுவான். அதுக்கு தான் அப்பா அம்மா செல்போன் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி உங்களுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்கோ உங்க படிப்போ இப்பெல்லாம் செல்போன்லேயே வருது. 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு கூட செல்போன் மூலமா தான் இப்ப பாடமே நடக்குது. வேற வழி இல்லை. அழுதுட்டாங்க. இது தப்புன்னு எங்களுக்கு தெரியாது அங்கிள், தயவு செய்து இந்த பிடியிலிருந்து விடுதலை ஆகணும், எங்களுக்காக ஜெபம் பண்ணணும். நல்ல வேலை ஒத்துக்கிட்டாங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இறக்கின்றன. சொன்ன ஐ கிவ் யூ 1 minute. ஒரே நொடி போதும் ஏசப்பா உங்களை மன்னிக்கிறதுக்கு. 1 நிமிஷம் என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, அப்போ உங்களுக்கு உங்க காதுக்கே கேட்கற மாதிரி உங்க குறைய தவற அறிக்கை எடுங்க. இனிமே எனக்கு பாய் ஃப்ரெண்டு வேணாம், ஆண்டவரே சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஜெபம் பண்றேன்னு அவங்க பொறுப்புலே விட்டேன். 1 நிமிஷம் பண்ணாங்க. தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ண பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கிருபையாய் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார். கையை தட்டி எல்லாரும் பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி பற்பல பாஷையை பேசி கைகளை தட்டி 1 நொடி போதுங்க ஆண்டவர் நம்ம பாவங்களை மன்னிக்கிறதுக்கு. அங்க மன்னிச்சிட்டாரு பாத்தீங்களா? உடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டாரு. 10 நிமிஷம் ஆச்சு, நிறுத்தல. அந்த ஸ்தோத்திரத்தை, அந்த கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபத்தை நிறுத்தல. நானா டப்புன்னு கை தட்டி நிறுத்தி வச்சு கண்ணை திறந்து எல்லாரும் என்ன பாருங்கன்னு பார்த்தாங்க. இப்ப சொல்லுங்க, now tell me, who is your best friend? They all told me, Jesus my best friend. கையை தட்டி எல்லாரும் பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. பிள்ளைகளே, உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு இயேசு. அடுத்தது உங்க அப்பா அம்மா. பெற்றோரு, உங்க பிள்ளைகள் தோளுக்கு மேல வாழ்ந்துட்டா தோழனா தோழியா நேசிங்க. கடிந்து கொண்டு ரொம்ப ஓவரா. இப்ப அப்பெல்லாம் நம்ம ஹார்மோன்ஸ் வேற, இப்ப ஹார்மோன்ஸ் வேற. சும்மா தமாஷுக்கு சொன்னா கூட போய் செத்து போடுறாங்க. அப்பெல்லாம் கோபமா சொன்னா கூட நாங்க போய் சாக மாட்டோம்.
போய் எங்கன்னா சாவாண்டான்னு வாங்க. நான் ஏன் சாவுறேன், நீ போய் சாவு அப்படின்னு தைரியமா நானே. இப்ப அப்படி இல்லை. உன்னை பத்தி நான் என்ன சொல்றேன்னு தெரியலன்னு பசங்க கிட்ட சொன்னா கூட செத்துடுறான். வேண்டாம், ஹார்மோன்ஸ் மாறி போச்சு, விட்டு கொடுங்க. பிள்ளைகளை விட்டு தான் பிடிக்கணும். ஓவர் கண்டிஷன் போட்டு அவங்கள பாழாக்க கூட ஆண்டவரே காத்திருக்கிறார். நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு ஆண்டவரே காத்திருக்கிறார். இந்த அளவா பிள்ளைகளுக்கு டைம் கொடுங்க. சொத்தா ஒரு பொக்கிஷமா மதிச்சு வளர்க்கணும். குழந்தைகளா இருக்கிறப்ப மட்டும் இல்லம்மா, அவங்க வளர்ந்தாலும் உங்களுக்கு குழந்தைகள் தான். என்னங்க, உங்க பிள்ளைகளை பாக்குறீங்களா, வளர்ந்த பிறகு அதற்குள்ளே அந்த குழந்தை முகம் தெரியும். நானும் 2 பிள்ளைகள், 4 பேர பிள்ளைகளுக்கு தாத்தா ஆயிட்டேன். தாத்தா பட்டம் வாங்கிட்டேன். என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆயிட்டாலும் அவங்கள பார்க்கிறப்போ அந்த சின்ன குழந்தை இருக்கிற முகம் அவங்க முகத்துல பார்க்கிறேன். அதான் பெற்றோருடைய அன்பு. எதிரிகளா மாறிவிடக்கூடாது பிள்ளைகளுக்கு. பெற்றோருக்கு பிள்ளைகள் எதிரிகளா மாறக்கூடாது. நடைமுறை சத்தியத்தை ஆண்டவர் பேசுகிறார். வாழ்க்கையில கடைபிடிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் கோபுரம் கட்டிட்டாங்க, 25வது அடுக்கு மாடி. அப்படின்னா என்ன தெரியுமா? வரங்கள், வல்லமை. பார்த்துக்கிறீங்களா? எனக்கு தீர்க்க தரிசன வரம் கொடுத்திருக்கிறார், போய் பார்த்துட்டு வந்து அப்புறம் சொல்றது. இது தீர்க்க தரிசனம் இல்லை, அல்லது ஒரு கணிப்பு தீர்க்க தரிசனம் ஆகாது. நல்லா தெரியுங்க. இந்த மாசம் இந்த தேதியில் உங்களுக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னு சொல்லி அதை நடந்தால் அவர் தீர்க்கதரிசி. கையை தட்டி எல்லாரும் பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதான் அதை காட்டிலும் மேன்மையான மகிமையான சிறந்த முதல் தர தீர்க்கதரிசி யாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 1:3. இந்த தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்கிறவன், கேட்கிறவன், கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். The word of God is only prophecy. வசனத்தை கரெக்டா பேசுறாங்க பாருங்க ஊழியக்காரு, அவங்க தான் உண்மையான தீர்க்கதரிசி. இந்த பாவத்தை செய்யாத, விட்டுடு. மாசம் 10,000 ரூபாய் காணிக்கை கொடுக்கிற ஒரு சகோதரர்கிட்ட ஒரு பாவத்தை நீங்கள் கண்டால், இது தப்பு, இந்த பாவத்தை செய்யாத, விட்டுடு அப்படின்னு தெளிவா சொல்லணும். அந்த காணிக்கை அவன் நிறுத்திட்டா கூட பரவாயில்ல. அதுக்காக பயந்துகிட்டு அவனை எச்சரிக்காமல் இருந்தால் உங்களை ஆண்டவர் கணக்கு கேட்பார். அதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, வசனம் நிறைய சொல்லுது. நீதிமொழிகள் 17:22, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். சங்கீதம் 37:4, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. இப்ப சொல்றதெல்லாம் வசனம் தான். ஆபகுக்கு 3:18, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஏசாயா 65:14, ஊழியர்களை நான் மகிழ்ச்சிக்குள்ளாக்குவேன். ஊழியக்காரர்களுக்கு ஸ்பெஷல் ஹாப்பினஸ். பாருங்க, எரேமியா 33:11, உங்கள் சிறையிருப்பை நீக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குவேன். ஏசாயா 65:19, இனி கூக்குரல் இல்லை, மகிழ்ச்சி உண்டாகும். கூக்குரல் கிடையாது. யாக்கோபு 5:13, சந்தோஷமா இருக்கிறவன் சங்கீதம் பாட கடவன். சந்தோஷமா இருக்கிறப்ப சங்கீதம் பாடுங்க, கீர்த்தனை பாடுங்க, ஞானப்பாட்டு பாடுங்க, புது பாட்டு. அந்த 1000 பாடினார் பாருங்க, புது பாட்டு கூட பாடுங்க, அழகா நேர்த்தியா பாடுங்க. பாட்டு ஊழியர் உங்க குடும்ப வாழ்க்கையின் ஒரு பகுதி. ஒண்ணுமே புரியலையா? 2 பாட்டு பாடுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தூங்குங்க.